மார்க் சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை வாசியுங்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளை இடுகிறார் என்று சொல்லிக் கொண்டார்கள். நான் இயேசுவை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஏன் இப்படியெல்லாம் நான் ஒரு குழந்தைகளுக்கு உபதேசிக்கிறது போல உபதேசிக்கிறேன் என்று சொன்னால், ஆரம்ப உபதேசங்களை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், புதிய ஆத்துமாக்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு நான் மற்ற பகுதியிலிருந்து பிரசங்கம் பண்ணினால் அவர்களுக்கு புரியாது. அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பகுதிகள் இவைகளாகவே இருக்கிறது. இயேசுவை பற்றி நான் அவர்களுக்கு பிரசங்கிக்கிறேன். உங்களுக்கும் நான் இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறேன். இயேசுவை பற்றி கடந்த நாட்களிலே நான் பிரசங்கம் பண்ணினேன். போன வாரத்தில் எதை குறித்து பேசினேன் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் உடையவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? மனதுருக்கம் உடையவர். அவர் மனதுருக்கம் உடையவராய் இருந்தபடினால் தான் வியாதியை என்ன செய்தார்? குணமாக்கினார். அதற்கு முன்பாக சொன்னேன், இயேசு கிறிஸ்து நமக்காக பரிதபிக்கிறவர். அல்லேலூயா. பரிதபிக்கிறவராய் இருந்தபடினால் தான் அவர்களுக்கு உணவு கொடுத்தார். இப்படியாக நான் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ண போகிறது எதை குறித்து என்றால், அவர் அதிகாரம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அதிகாரமுடையவர். அதிகாரி. போலீஸ் அதிகாரி இருக்கிறார்கள், தாலுகா ஆபீஸிலே அதிகாரி இருக்கிறார்கள், கலெக்டர் அலுவலகத்தில் அதிகாரிகள் இருக்கிறார்கள், உங்கள் கம்பெனியிலே அதிகாரிகள் இருக்கிறார்கள், இந்த உலகத்திலே பல அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதிகாரம் என்று சொன்னாலே அந்த அதிகாரிக்கு கீழே இருக்கிறவர்கள் கீழ்ப்படிவார்கள். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதிகாரி. எதற்கு அதிகாரி தெரியுமா? அண்ட சராசரங்களுக்கும் அவர்தான் யாரு? அதிகாரி. அல்லேலூயா. இந்த அகில பூமிக்கும் அவர்தான் அதிகாரி, வானத்துக்கும் அவர்தான் அதிகாரி, நாம் காணாத இருக்கிற எல்லாவற்றிற்கும் அவர்தான் அதிகாரி, நாம் காண்கிறோம் அல்லவா, அது எல்லாவற்றிற்கும் அவர்தான் அதிகாரி. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய அதிகாரத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படிந்தாக வேண்டும். அவருடைய அதிகாரத்திற்கு எல்லாரும் அடங்கிதான் போக வேண்டும். அவரே எல்லாவற்றிற்கும் அதிகாரியாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. இப்ப நம்ம இந்த எப்படி அவர் அதிகாரிங்கிறத நாம் என்ன செய்வோமா பார்ப்போமா? மார்க் சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம் அதுல 21 இருந்தே படிங்களேன். கப்பர்நகூமுக்கு போனார். ஒரு ஜெப ஆலயத்திலே இயேசு கிறிஸ்து போகிறார். இப்ப நம்ம ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இப்படி ஒரு ஜெப ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்த இடத்திலே ஓய்வு நாளிலே அந்த ஜெப ஆலயத்திற்குள்ளே ஏற்கனவே ஜனங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள், ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு ஆண்டவராய் இயேசு என்ன செய்கிறார்? போகிறார். ஆண்டவராய் இயேசு போகிறார். எங்கே போகிறார்? பிள்ளைகளை சொல்லுங்க, எங்க போகிறார்? ஆண்டவராய் இயேசு எங்க போவாரு? ஜெப ஆலயத்துக்கு போவார். ஆண்டவராய் இயேசு எங்க போக மாட்டாரு? சினிமா தியேட்டருக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? போக மாட்டார். பாவிகளுடைய கூட்டத்துக்கு போக மாட்டார். பரியாசக்காரர் கூட்டத்திலே போக மாட்டார். எங்கதான் அவர் போவாரு? ஜெப ஆலயம். எங்கே ஜெபிக்கிறார்களோ அங்கேதான் இயேசு போவார். அல்லேலூயா. எங்கே ஆண்டவர் போவார்? எங்கே ஜெபிக்கிறார்களோ அங்கேதான் இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரு?
போவார். எங்கே ஜெபிக்கவில்லையோ அங்கே என்ன செய்ய மாட்டாரு? போக மாட்டார். எங்கே துதிக்கிறார்களோ அங்கதான் இயேசு போவார். எங்கே ஆராதிக்கிறார்களோ அங்கதான் இயேசு போவார். எங்கே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்களோ அங்கதான் இயேசு போவார். உங்க வீட்டை நீங்கள் ஜெப ஆலயமாய் மாற்றினால் உங்க வீட்டுக்கும் வருவார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்க வீட்டுக்கு வருவாரா? உங்க வீட்டுக்கு வரணும்னு நீங்க என்ன பண்ணணும்? எல்லாரும் சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு இயேசு வரணும் என்ன பண்ணணும்? வீட்லயே நீங்க ஜெபம் பண்ண. நீங்க ஜெபம் பண்ணாவே ஆண்டவர் அங்க வந்துருவார். அல்லேலூயா. சரி, உங்க வீட்டிலேயே இயேசு இருக்கணும்னா என்ன செய்யணும்? அவரை ஆராதித்துக் கொண்டே இருந்தால் இயேசு அங்கே என்ன செய்வாரு? அவர் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். நீங்க ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருந்தால் இயேசு உங்க வீட்டிலேயே இருப்பார். அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தால் இயேசு அங்கேயே இருப்பார். எந்த ஜெப ஆலயத்தில் ஜெபம் இருந்து கொண்டே இருக்கிறதோ அங்கே இயேசு இருந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எந்த ஆலயத்தில் ஜெபம் இல்லையோ அங்கே இயேசு என்ன செய்ய மாட்டாரு? இருக்க மாட்டார். எங்கே ஜெபிக்கிறோமோ அங்கே ஆண்டவர் இருப்பார். என் நாமத்தின் நிமித்தம் 2 பேராவது 3 பேராவது கூடி இருக்கிற இடத்தில் நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு ஜெப ஆலயம் இருக்கிறது. அங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டவுடனே இயேசுவும் அந்த ஜெப ஆலயத்துக்கு போனார். அல்லேலூயா. படிமா. என்னைக்கு ஏசப்பா போனார் சொல்லுங்க? என்னைக்கு போனாரு? ஓய்வு நாளில். ஒரு அலையில சொல்லுங்க. என்னைக்கு ஏசப்பா ஜெபாலயத்துக்கு போனாரு? ஓய்வு நாளில். சரி, இந்த ஓய்வு நாளை குறித்து பேசுனா நீங்க எல்லாம் குழம்பி போயிருவீங்க. அதனால நான் கேட்கிறேன், நம்முடைய இந்திய தேசத்தின் சட்டத்தின்படி நமக்கு ஓய்வு நாள் எது? பின்னாடி சொல்லுங்க. நமக்கு ஓய்வு நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை நாம் யாருக்காக கொடுக்கிறோம்? தேவனுக்காக கொடுக்கிறோம். தேவ ஆலயத்துக்கு நாம வருகிறோம். ஏன் வரு தெரியுமா? இயேசுவும் அன்றைக்கு எங்க வருவாரு? தேவாலயத்துக்கு வருவார். அல்லேலூயா. ஓய்வு நாளிலே, தேவனை ஆராதிக்கிற நாளிலே இயேசு தேவாலயத்துக்கு வருவார். அந்த நாளிலே யாரெல்லாம் தேவாலயத்துக்கு வரவில்லையோ அவர்களை இயேசு பார்க்க மாட்டார். அவர்களும் இயேசுவை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வான்னு சொல்றேன் தெரியுமா? ஏன்னா ஓய்வு நாள்ல இயேசு தேவாலயத்துக்கு வருவார். அன்றைக்கு நீங்க வந்தா உங்களை இயேசு பார்ப்பார். நீங்களும் இயேசுவை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். பார்க்கலாம். படிமா. படி. சரி, இது இருக்கட்டும். அடுத்தது படி. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஐயோ அல்லேலூயா. அந்த தேவாலயத்தில் ஒரு அசுத்த ஆவி உள்ளவன் ஒருவன் இருந்தான். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். தேவாலயத்தில் அசுத்தாவி இருக்கிறவன் இருப்பானா? இருப்பானா? இருப்பான். இயேசு வருகிற வரையிலும் அவன் அங்கே இருப்பான். ஆனால் இயேசு வந்துவிட்டால் அவன் என்ன செய்ய மாட்டான்? அங்கே இருக்க மாட்டான். ஒரு அலையில சொல்லுங்க. தேவாலயத்தில் அசுத்தாவி இருப்பானா? இருப்பான். தேவாலயத்தில் அசுத்தாவி இருக்கும். ஆனால் எதுவரையிலும் அந்த அசுத்தாவி இருக்கும்? இயேசு வருகிற வரையிலும் அந்த அசுத்தாவி என்ன செய்யும்? இருக்கும். நான் கேட்கிறேன், தேவாலயத்திலேயே அசுத்தாவி இருக்குமானால், அல்லது உங்களுக்கு சொன்னா பிசாசு இருக்குமானால், பேய் இருக்குமானால், வீட்டில் இருக்குமா இருக்காதா? இருக்குமா? இருக்கும். எது வரையிலும் வீட்டில் இருக்கும்? இயேசு வருகிற வரையிலும் அந்த வீட்டுக்குள்ள பிசாசு இருப்பான். அந்த வீட்டுக்குள்ளதான் பிசாசு இருப்பான். இயேசு வந்து விட்டால் பிசாசாலே அங்கே என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அல்லேலூயா,
அல்லேலூயா. இயேசு வந்துட்டா பிசாசால என்ன செய்ய முடியாது. இப்ப சொல்றேன், உங்க வீட்டுல பிசாசு இருக்க கூடாதுன்னா இயேசுநாதரை கூட்டிட்டு போங்க. அல்லேலூயா. இயேசு வந்த வீட்டிலே என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம். அல்லேலூயா. இயேசு வந்த வீட்டில பயங்கர சந்தோஷம். இயேசு வந்த வீட்டில பேய் இருக்க முடியாது. இயேசு வந்த வீட்டில பிசாசு இருக்க முடியாது. இயேசு வந்த வீட்டில பொல்லாத ஆவிகள் இருக்க முடியாது. இயேசு வந்த வீட்டில எதுவுமே இருக்க முடியாது. இயேசு உள்ளே வந்தார், தேவ ஆலயத்திற்குள் வந்தார். வந்த உடனே இப்பொழுது அந்த பிசாசு, அந்த 24ஆம் வசனத்தை படிமா. ஐயோ, அவன் இயேசு வந்த உடனே வேற யாராவது பேசுனாங்களா? சொல்லுங்க, பின்னாடி இருக்கேன்னு சொல்லுங்க. வேற யாராவது பேசுனாங்களா? ஜெபஸ்ரீன் ஐயா சொல்லுங்க, வேற யாராவது பேசுனாங்களா? யாருமே பேசல. யாருமே பேசல. அவன் மட்டும் என்ன செய்யறான் தெரியுமா? பேசுறான். ஏன் தெரியுமா? அவனுக்கு இயேசுவை தெரியும். ஆனா அங்க இருக்கிற வேற யாருக்குமே இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன செய்யல, தெரியல. நீதிமான்கள் தான் தெரியல, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் இப்ப பேசாம அவனால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இயேசு வந்த உடனே அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிக்கிறான். யாரிடத்தில் பேசுகிறான் தெரியுமா? இயேசுவிடத்திலே அவன் பேசுகிறான். அவனுடைய நிலைமை தெரியும். ஏன் பேசுறான் தெரியுமா? ஏன் பேசுறான் தெரியுமா? படிங்களே அந்த வசனத்தை திரும்ப. 24. ஐயோ, எடுத்த உடனே என்ன பண்றான்? சரி, நீங்க குழம்புல உப்பு போடும்போது 3வது முறை போட்டீங்க, என்ன சொல்லுவீங்க? என்ன வார்த்தை வரும்? ஐயோ, நாம கூட என்ன ஆச்சோ நாம நினைப்போம். இதே மாதிரிதான் அவனுக்கும் ஒரு அலர்ஜி வந்துருச்சு. ஐயோ போச்சு, ஐயோ போச்சு, அவ்வளவுதான் நம்ம நிலைமை, அவ்வளவுதான் நம்ம காரியம், அவ்வளவுதான். அவனுக்கு எவ்வளவு பயம்! யாரை பார்த்து? இயேசுவை பார்த்து. நான் கேட்கிறேன், அங்க இருந்த யாரை கண்டாவது அவன் பயந்தானா? ஐயோன்னு சொன்னானா? தேவாலயத்தில் இருக்கிற யாரை கண்டு அவன் ஐயோன்னு சொல்லல. இயேசுவை கண்டால் மட்டும் அவன் பயப்படுகிறான். நான் சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளும் யாரை கண்டு பயப்படும்? இயேசுவை கண்டு பயப்படும். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு முறை சொல்லிருங்க, உலகத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகள் யாரை கண்டு பயப்படும்? இயேசுவை கண்டு பயப்படும். ஆண்டவராகிய இயேசுவை கண்டு எல்லா பேய்களும் பயப்படும், எல்லா அசுத்த ஆவிகளும் பயப்படும், எல்லா பொல்லாத ஆவிகளும் பயப்படும். அந்த இயேசுவை தாங்க நீங்களும் நானும் வணங்குறோம். அந்த இயேசுவை தான் நீங்க நாங்களும் ஆராதிக்கிறோம். அந்த இயேசுவை நோக்கி தான் நீங்களும் நானும் ஜெபம் பண்றோம். நம்ம இயேசுவை பார்த்து இந்த உலகமே பயப்படும். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லாம் பயப்படும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. ஐயோ, அடுத்த படிங்க. நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் நிம்மதியாய் இவனுக்குள்ள இருக்கிறேன், இவனுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிறேன். எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன? இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தீங்க? இந்த இடத்துக்கு எதுக்கு? நான் ஏன் நிம்மதியை கெடுக்க? நான் எங்களுக்கும் உங்களுக்கு என்ன? நான் இங்க இருக்கிற உங்களுக்கு தெரியாதா? நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க ஏன் வந்தீங்க? அவன் கேட்கிறான், நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க ஏன் வந்தீங்க? ஆண்டவர் நினைப்பாரு, ஏண்டா நான் வாசம் பண்ற இடத்துக்கு நீ எதுக்கு வந்த? நீ எதுக்கு வந்த? நான் இருக்கிற இடத்துக்கு நீ, எங்களுக்கும் உமக்கும் என்ன? என்ன இருக்கு? இயேசு, நான் கேட்கிறேன், இயேசுவுக்கும் பிசாசுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. இயேசு கிறிஸ்து சொல்றார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் சொல்லட்டுமா? பிசாசுடைய ஆயுதம் நம்ம கிட்டயும் இருக்கக்கூடாது. அவனுடைய இடத்துல நமக்கும் பங்கு இல்லை, நம்ம இடத்துல அவனுக்கும் பங்கு கிடையாது. அல்லேலூயா. அவன் வேறே, நாம வேறே.
கொரிந்தியர்ல சொல்லியிருக்கு இல்லையா, கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது, நீதிக்கும் அநீதிக்கும் ஐக்கியம் ஏது, தேவனுடைய ஆலயத்துக்கும் மற்றதற்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையவே கிடையாது. நான் சொல்லட்டுமா, பிசாசுக்கும் நமக்கும் எந்த ஒரு தொடர்பு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா பிசாசு உங்க வீட்டுல இருக்கக்கூடாது, அந்தகார வல்லமைகள் உங்க வீட்டுல இருக்கக்கூடாது. நாம தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் தேவாலயத்தில் அசுத்த ஆவி இருக்கக்கூடாது. இந்த வேதத்தை குறித்து நான் ரொம்ப ஆய்வு பண்ணிட்டேன், நிறைய கேள்விகள்லாம் வந்தது. அதான் பிரசங்க நேரம் குறைஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணிட்டோம், அப்போ என்ன ஆய்வு பண்ணா லைட்டா சொல்லிடுறேன். அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில பிசாசு தேவனை போல தேவாலயத்தில் வந்து என்ன செய்வானா? அதான் எனக்குள்ள திடீர்னு ஒரு கேள்வி. பிசாசுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. பிசாசு நம்ம இருக்கிற இடத்துல பிசாசு வரக்கூடாது. ஆனா அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியின் காலத்துல பிசாசு வந்து தேவாலயத்துல உட்கார்றானா அவனால எப்படி முடியுது? ஏன் ஆண்டவர் விட்டாரு அப்படின்னு நான் யோசித்தேன். அந்த ஆலயத்தில் தேவ மகிமையோ தேவ வல்லமையோ தேவ பிரசன்னமோ இல்லைன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அபிஷேகம் இல்லாவிட்டால், ஆண்டவராய் இயேசு அந்த ஆலயத்துக்குள்ள வராதிருந்தால் பிசாசு அங்க என்ன செய்வான்? வருவான். தேவனும் தேவ ஆவியானவரும் தேவ ஆவியின் வல்லமையும் எங்கே இல்லையோ அது தேவாலயமா இருந்தாலும் பிசாசு அங்க வருவான். அதனாலதான் நான் சொல்றேன், எப்பொழுதும் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருங்கள், எப்பொழுதும் ஆவியின் பிரசன்னத்தோடு கூட இருங்கள். உங்களுக்கும் எனக்கும் என்ன படிமா? எங்களை கெடுக்கவா. கெடுக்கிறதுனா என்ன? அதாவது இந்த டிரான்ஸ்லேஷன் தப்பு. ஆமா டீச்சர், இந்த மொழிபெயர்ப்பு தப்பு. உண்மையான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா போட்டிருக்கு? ஆர்சி பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, எங்களை ஒழிக்கவா வந்தீர் அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. எங்களை என்ன எதுக்காக வந்தீங்க? ஒழிக்கவா. அதே இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? டிஸ்ட்ராய் அப்படின்னா எங்களை அழிக்கவா வந்தீர். அப்ப கெடுக்குவான்றா கூட அது ஒரு சாதாரண, கெடுத்தா கூட சரி பண்ணிடலாம். ஆனா அதனுடைய உண்மையான பொருள் என்னவென்று சொன்னால், எங்களை அழிக்கவா வந்தீர், எங்களை ஒழித்து விடவா வந்தீர், எங்களை ஓரம் கட்டவா வந்தீர், ஒன்றுக்கும் எங்களை தள்ளி விடவா வந்தீர், அல்லது காலம் வரத்துக்கு முன்னாடியே எங்களை அழிக்கிறதற்காக வந்தீங்களா அப்படின்னு கேட்கிறோம். இப்ப சொல்லுங்க, சாத்தானை, அந்த பேயை அழிக்கக்கூடிய வல்லமை அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? இயேசுவிடத்தில் இருக்கிறது. சாத்தானை அழிக்கக்கூடிய வல்லமை இயேசுவிடத்தில் மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கிட்டையுமே இல்லை, வேற யாருகிட்டையுமே இல்லை. இந்த பொல்லாத ஆவிகளை அழித்து நிர்மூலமாக்கி சாத்தானை கட்டி கொண்டு போய் நரகத்திலே தள்ளி அடைத்து வைக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட மட்டும்தான் இருக்குதே தவிர வேற எங்கேயுமே இந்த வல்லமை கிடையவே கிடையாது. அதை யார் சொல்றாங்க தெரியுமா? சாத்தானே சொல்லுகிறான், எங்களை கெடுக்கவா வந்தீர், எங்களை கெடுக்கவா வந்தீர். எதற்கு ஆண்டவரே இந்த தேவாலயம்? அப்ப பாருங்க, ஒரு ஆலயத்திற்குள்ள இயேசு வர்றது யாருக்கு பிடிக்கல தெரியுமா? சாத்தானுக்கு பிடிக்கல. சாத்தானுக்கு அவன் எப்படியாயிலும் தடை பண்ண நினைப்பான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்த இயேசுவை வருந்தி அழைத்தால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வருவார், உங்களுக்குள்ளே உலாவுவார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார், உங்களுக்குள்ளே அவர் இருப்பார், உங்கள் தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. இதற்கெல்லாம் வேற உதாரணத்திற்கு நான் நிறைய எடுத்து வைத்தேன். ஆனால் என்ன செய்யல, நேரம் இல்லாததுனால நான் அடுத்து இதையே நான் அப்படி விளக்கி சொல்லி கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். அடுத்தது படிமா, அடுத்த வசனத்தை வாசி. அதற்கு இயேசு, இல்லம்மா இந்த 24 இன்னும் கொஞ்சம் இருக்கு, படிச்சது. உமக்கும் எனக்கு உம்மை இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. யார் சொல்றது? பிசாசு சொல்றான், இன்னார் என்று அறிவேன்.
பிசாசுக்கு கூட இயேசுவை பற்றி என்ன செஞ்சிருக்கு? நல்லா தெரியும். பிசாசுக்கு இயேசுவை பற்றி தெரியும். ஆனா என்ன டீச்சர்? ஆமா, எதிரி கரெக்ட். ஆனா அவனுக்கிட்ட பிசாசுக்கு தெரியும். ஆனா அந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்றதான் அவன் நினைக்கிறான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது, இந்த உலக மனிதர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். உண்மையை மறைக்க கூடியவன். அவனுக்கு நல்லா தெரியுது, உம்மை இன்னார் என்று நான் அறிவேன். ஒரு இடத்துல போட்டிருக்கு, அசுத்த ஆவிகளும் அவரை அறிந்திருந்தபடியினால் அப்படின்னு போட்டு. லூக்கா 4 அதிகாரத்துல 41வது வசனத்துல நீங்கள் படித்த, பிசாசுகளும் அவரை இன்னார் என்று என்ன செய்திருந்தது? அறிந்திருந்தது. அப்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உம்மை இன்னார் என்று நான் அறிவேன். அல்லேலூயா. நீர் தேவனுடைய பரிசுத்தர், நீர் தேவனுடைய பரிசுத்தர், நீர் தேவனுடைய குமாரன், நீர் தேவனுடைய கிறிஸ்து, நீர் ஆண்டவர் என்று பிசாசு என்ன செய்கிறான் என்று சொன்னார்? இயேசுவை மகிமைப்படுத்துகிறான். சாதையா தான் ஒரு முறை சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? பிசாசும் பிரசங்கம் பண்ணும். பிசாசு என்ன பண்ணும்? பிரசங்கம் பண்ணும். பிசாசும் ஜெபம் பண்ணும். பிசாசு ஆண்டவரை என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும். பிசாசு ஆண்டவரை என்ன பண்ணும்? மகிமைப்படுத்தும். பிசாசு ஆண்டவரை விசுவாசிக்கும். விசுவாசிக்குமே விசுவாசிக்காதா? சொல்லுங்க. வசனம் இருக்கிறனால சொல்லிட்டீங்க. அல்லேலூயா. பிசாசு இயேசு என்ன செய்யும்? விசுவாசித்து நடுங்குதான். பிசாசு இயேசுவை விசுவாசித்து, ஆனா அந்த மனுஷரை மட்டும் விசுவாசிக்க விட மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? அவன் பிசாசை விசுவாசிக்கிறான், அவன் ஜெபம் பண்ணுகிறான், அவன் உபதேசம் பண்ணுகிறான். பிசாசு உபதேசம் பண்ணுகிறான். அதனாலதான் சில ஊழியக்காரங்க பிசாசின் ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. அப்ப பிசாசு உபதேசம் பண்ணா நல்லதானே பாஸ்டர்? பிசாசு உபதேசம் பண்ணா நல்லதானே பாஸ்டர்? உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? பிசாசுடைய உபதேசம் எப்படி தெரியுமா இருக்கும்? கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும், வசனத்தின்படியே இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் செம்மையா இருக்கும். எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஆவிக்குரிய ஞானம் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிலேயாமுடைய உபதேசத்தை போல இருக்கும் பிசாசுடைய உபதேசம். பிலேயாமுடைய உபதேசத்தை போல இருக்கும், நல்லா இருக்கும். இந்த ஜனம் ஒரு பயங்கரமான ஜனம், ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது, இவங்களுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, பெலிசுனி இல்லை, எல்லாத்தையும் நல்லா டீச் பண்ணிட்டு வந்து உள்ள ஒரு துளி விஷத்தை என்ன செஞ்சிட்டான்? புரியுதுங்களா டீச்சர்? எல்லாம் கேட்கறதுக்கு நல்லாவே இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு விஷத்தை வைப்பான். அதுதான் பிசாசின் உபதேசம். தேவனுடைய பிள்ளைகளை நானும் உங்களுக்கு சொல்றேன், சில பாஸ்டர்மாருடைய பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா எல்லாம் நல்லா இருக்கும், இடையில என்ன பண்ணுவான் தெரியுமா? சத்தியத்துக்கு மாறா ஒரு விஷத்தை உள்ள நுழைச்சிருவான். அதை கண்டுபிடிக்க முடியாது. நல்ல பாஸ்டர், நல்ல பிரசங்கம், நல்ல சர்ச்சு, நல்ல ஊழியம், இடையில உள்ள ஒரு விஷத்தை நுழைக்கிறான். அதுதான் தெரியல. அது தெரியாதனாலதான் அநேக விசுவாசிகள் என்ன செய்கிறார்கள்னா இன்னைக்கு விழுந்து போய் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இதையெல்லாம் நீங்கள் கண்டு, இது அந்த உபதேசம், இது பிசாசினால் வருகிற உபதேசமா இல்ல தேவனால் வருகிற உபதேசமானு நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அல்லேலூயா. திறந்து படிமா. ஏன் பேசக்கூடாதுன்ட்டாரு? ஏன் தெரியுமா? இவனோட பிசாசெல்லாம் மகிமைப்படுத்துறதுனால அதுல மகிமைப்படுகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு இல்லை. அல்லேலூயா. யார் மகிமைப்படுத்துறதுல பிரியமா இருக்கிறாரு? அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நான் அவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா.
பிசாசுடைய மகிமையை ஆண்டவர் என்ன செய்கிறது இல்லை, ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, விரும்புகிறது இல்லை. பேயினுடைய மகிமையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை, அதை விரும்புகிறது இல்லை. அசுத்த ஆவி அசுத்த உதடுகளால் துதிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறது இல்லை, ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. பொல்லாத மனிதர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறது இல்லை. பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிறவருடைய அந்த 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 சுகமாக்கும் என்கிற ஜெபத்தை தவிர பிசாசு பிடித்த மனிதன் பண்ணுகிற எந்த ஒரு செலுத்துகிற மகிமையையும் ஆண்டவர் அங்கீகரிப்பதும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளுகிறதும் இல்லை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? காயினுடைய காணிக்கை ஏன் கர்த்தர் அங்கீகரிக்கல? சரி, நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, அவன் விலையுயர பெற்றதை கொடுத்தான் ஆபேல், அதனால ஏத்துக்கிட்டா, இவன் சரியில்லாத கொடுத்தான் அப்படின்னு எல்லாம் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா ஒரு காரணத்தை சொல்லட்டுமா? காயினுக்குள்ள யார் இருந்தது? டவுட்டா இருக்கா? என்ன படிச்சு பாக்குறீங்களா? பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அப்ப காயினுக்குள்ள யார் இருந்தது? பொல்லாங்கன் இருந்தான், பிசாசு இருந்தான். ஏங்க, பிசாசு இருந்தான், பொல்லாங்கன் இருந்தான். நான் சொல்லட்டுமா? பொல்லாங்கான எண்ணத்தை வைத்துக்கொண்டு, பகையையும் விரோதத்தையும் வைத்துக்கொண்டு, எரிச்சலை வைத்துக்கொண்டு, பொறாமையை வைத்துக்கொண்டு கொடுக்கப்படுகிற காணிக்கையை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அங்கீகரிக்க மாட்டார். ஜெபத்தையும் அங்கீகரிக்க மாட்டார், விண்ணப்பத்தையும் அங்கீகரிக்க மாட்டார், வேண்டுதலையும் அங்கீகரிக்க மாட்டார். நீ 20 நாள் உபவாசம் இருந்தாலும் பகை விரோதம் பொல்லாங்கானவன் உன் உள்ளத்தில் இருக்கிற வரையிலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. எப்பொழுது நம்ம அசுத்த ஆவியை விரட்டுகிறோமோ அப்பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. பேசல. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஒரு முறை ஊழியம் செய்யும் போது ஒரு குறி சொல்லுகிற ஆவி என்ன தெரியுமா சொல்லிச்சான்? இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு என்ன செய்கிறார்கள்? அந்த அப்போஸ்தலர் 16 வரும், ரட்சிப்பின் வழியை நமக்கு போதிக்கிறவர்கள் என்று சொல்ல. பவுல் திரும்பி பார்த்து, ஆஹா, நம்மளை குறித்து விளம்பரம் பண்ணுது எது? பிசாசு விளம்பரம் பண்ணுது. ரொம்ப சந்தோஷம் இல்ல. அந்த குறி சொல்லுகிற ஆவியை என்ன செய்தார்? அதட்டினார். நான் அதாவது மனுஷனால் வருகிற அந்த பிசாசினால் வருகிற அந்த இதை ஆண்டவர் என்ன செய்கிறது இல்லை, அங்கீகரிப்பதே இல்லை. அதனால் ஆண்டவர் சொன்னாரு, நீ பேசக்கூடாது. நீ என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஆரம்ப நாட்கள்ல நான் பேய் ஓட்டும் போது என்ன, சில ஊழியக்காரங்க கூட்டிட்டு போவாங்க. ஏன் கேட்குறீங்க? பேய் ஓட்ட போவாங்க. போனா, உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, எப்படி செத்த, நீ எப்படி போன, எப்படி வந்த அப்படின்னு. நானும் அதை செஞ்சிருக்கேன். ஆனா தேவனை குறித்த அறிவு எனக்கு வந்த பின்னாடி நான் இப்பெல்லாம் எதையுமே என்ன செய்யறது இல்லை, கேட்கறது இல்லை. அல்லேலூயா. எதையும் என்ன செய்யறது இல்லை, கேட்கறது இல்லை. சொன்னாலும் சம்மதிக்கிறதும் இல்லை. ஏன் தெரியுமா? அது சொல்றது அத்தனையும் பொய். அது சொல்றது அத்தனையும் பொய். ஒன்னு சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல சத்தியத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செத்து போன ஒருவனும் பேயாய் வரமாட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செத்து போன ஒருவனும் பேயாக என்ன செய்ய மாட்டான். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நான் சொல்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? வேணா ஒரு நாளைக்கு தனியா வந்து ஒரு நாளைக்கு இடப்பட்ட பிரேயர்ல உட்கார்ந்து கேளுங்க, நான் உங்களுக்கு விவரிச்சு சொல்லிடுறேன். செத்து போன ஒருவனும் பேயாக என்ன செய்ய மாட்டான், வரவே மாட்டான். பின்ன வருதே பாஸ்டர், ஆடுறாங்களே பாஸ்டர் அப்படின்னு நீங்க கேட்பீர்களானால் அந்த ஆவிகள் பொய் சொல்லுகிறது. அப்ப இந்த பேய் எது? பேய் எது? வானத்திலிருந்து தள்ளப்பட்ட தூதர்கள், வானத்திலிருந்து தள்ளப்பட்ட ஆவிகள், வான மண்டலத்திலிருந்து தள்ளப்பட்ட அசுத்த ஆவிகள். செத்தவை யாரும் பேயா வர முடியாது. அல்லேலூயா. சரி, படிமா. பேசாமல் இவனை விட்டு நீ போ, நீ ஒன்னும் பேசிட்டு இருக்காத. இப்ப நீங்க எனக்கு ஒரு கேள்வி வருது,
அப்படின்னா இயேசுநாத இந்த லேகியோன் பிசாச உன் பேர் என்னன்னு என்ன செஞ்சாரு கேட்டார். எது கேட்டார் தெரியுமா? அவனுக்குள்ள எத்தனை பிசாசு இருக்குன்னு ஜனங்க அறியணுங்கிறதுக்காக கேட்டாங்க. அவன் லேகியோன் சொன்னது அவனுடைய பெயர் அல்ல, அந்த கூட்டத்தினுடைய அந்த கூட்டத்தினுடைய பெயர். அதனால நீங்க தப்பா எதையும் புரிஞ்சுக்காதீங்க, தப்பா எடுத்துக்கொள்ளாதீர்கள். அது அந்த கூட்டத்தினுடைய பெயர். இப்ப படிமா, பேசாமல் இவனை விட்டு அதை போ என்று அதட்டினார். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ண தெரியுமா? இவனை விட்டு வெளியில போ என்று அதட்டி. அதை அதட்டக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசுவுக்கு மட்டும்தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை என்ன செய்தது? அலைக்கழித்தது. அசுத்தாவி என்ன பண்ணும்? அலக்கழிக்கும், அலக்கழிக்கும். சிலருக்கு அசுத்தாவி பிடிச்சு அலக்கழிச்சு ஓடுது, சிலருக்கு அசுத்தாவை பிடிச்சு உள்ளத்துக்குள்ளேயே இருக்கு, அது வெளியில என்ன செய்ய மாட்டேங்குது, ஆட மாட்டேங்குது. ஆனா மனுஷன் மட்டும் என்ன பண்ணுது? அலக்கழித்து கொண்டே இருக்கு. யாருடைய மனசெல்லாம் அலக்கழிக்குதோ அவங்களுக்குள்ள வேற யாரோ என்ன செய்யறாங்க? இருக்காங்க. சொல்ல மாட்டீங்களே? யாருடைய மனசெல்லாம் அலைபாயுதோ அவங்களுக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு இருக்குது. இருக்கா இல்லையா? யார கேட்கலாம்? பாஸ்டர் நீங்க சொல்லுங்க. யாருடைய மனசு அலைபாயுதோ அவங்களுக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு இருக்கா இல்லையா? இருக்கு. அலைபாயும். இந்த அலைப்பாயும் மனசு அலைப்பாயிருதுன்னா என்னன்னு தெரியுமா? அலையிறதுன்னா என்னன்னு தெரியுமா? ஒண்ணுல திருப்தி அடைய மாட்டாங்க, ஒண்ணுல என்ன செய்ய மாட்டாங்க? திருப்தி அடைய மாட்டாங்க. அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அலையக்கூடாது. அலைகள், காற்றில் அடிக்கிற அலைகளை போல என்ன செய்கிறார்கள்? யாக்கோபுல இருக்கு இல்லையா, அந்த சிலர் அலைகளை போல என்ன செய்கிறார்கள்? அலையிற ஆவி இருக்கக்கூடாது. அலையிற ஆவி இருக்கக்கூடாது. அலையிற ஆவி இருக்கவே கூடாது. அலையக்கூடாது. படிமா. அலைக்கழித்து போய்விட்டது. அடுத்தபடி இப்ப சொல்லுங்க. இயேசுடைய சொல்லிலும் செயலிலும் என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? ஆச்சரியம் இருக்கிறது. இயேசுடைய சொல்லிலும் செயலிலும் என்ன இருக்கிறது? ஆச்சரியம் இருக்கிறது. அவர் சொன்னால் அவருடைய வார்த்தை ஆச்சரியம். அல்லேலூயா. அவர் பேசினால் அவருடைய வார்த்தை ஆச்சரியம். அவர் ஒன்றை செய்தால் அவருடைய செயல் எப்படிப்பட்டது? ஆச்சரியமானது. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், அன்றைக்கு தேவாலயத்துல அவர் செய்த செயலும் சொன்ன சொல்லும் ஜனங்களுக்கு எதை உண்டாக்கினது? என்னத்தை உண்டாக்குனது? பின்னாடி சொல்லுங்க. ஆச்சரியத்தை உண்டாக்குனது. இன்றைக்கு நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக தேவன் செய்ய போகிற செயல் எல்லாருக்கும் என்னத்தை உண்டாக்க போகிறது? ஆச்சரியத்தை உண்டாக்க போகிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக ஆண்டவர் செய்ய போகிற அந்த செயல் உங்க சொந்தக்காரங்களுக்கு மத்தியில ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கும். நீ வேலை செய்யற இடத்துல ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கும். உங்க குடும்பத்துல ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கும். ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். இவனா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிலே ஆண்டவர் அற்புதமாய் ஆண்டவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. இவனா இன்றைக்கு இப்படி இருக்கிறாள் என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. அழைக்கப்படுகிற, அலைக்கழித்து அலங்காரமாய் வாழுகிற வாழ்க்கையை தேவன் ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆச்சரியம் என்றால் எப்ப தெரியுமா ஆச்சரியப்படுவோம்? இதெல்லாம் இதுவரைக்கும் இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை,
இனிமேலும் நடப்பதில்லை என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் அல்லவா? நடக்க முடியாத ஒரு காரியத்தை தேவன் நடத்துவாரானால் அதற்கு பேர் தான் என்னது? ஆச்சரியம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இதெல்லாம் எங்க பாஸ்டர் நடக்க போகுது, இதெல்லாம் எங்க பாஸ்டர் ஆக போகுது, நீங்க சொல்றதை கேட்டா தேன் மாதிரி தான் இனிக்குது, ஆனா வாழ்க்கையில எங்க பாஸ்டர் நடக்க போகுது? உங்க கண்ணே ஒரு நாளைக்கு ஆச்சரியப்படும். அல்லேலூயா. உங்க காதே ஒரு நாளைக்கு ஆச்சரியப்படும். உங்க மனமே ஒரு நாளைக்கு ஆச்சரியப்படும். தேவன் இப்படியும் செய்வாரோ? கண்டிப்பாய் அப்படியும் செய்வார். ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு போகும் பொழுது அந்த குடும்பத்தில் ஆச்சரியமான காரியங்கள் நடப்பது உண்மை. ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு போகும்போது அவனுக்குள்ளே மாற்றம் ஏற்படுகிறது உண்மை. ஹல்லேலூயா. நிச்சயமா இந்த மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். யாரை பார்த்து? எங்களை பார்த்துன்னு சொல்லுங்களேன். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஆச்சரியப்படுவாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஒரு உதாரணத்தை சொல்றேன். இந்த அபிஷா ஒரு நாளைக்கு டாக்டர் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் என்ன ஆகும்? ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. எல்லாருக்கும் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எல்லாம் ஒரு பங்களா கட்டி ஒரு 4 பக்கம் 4 வாசலை விட்டு 4 பக்கம் 4 காரை நிறுத்தினா எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. ஆச்சரியமா. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதி பக்தரிடம். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் பக்தரிடம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் என்னத்தை செய்வார தெரியுமா? ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். படிங்க அடுத்தது. ஆச்சரியப்பட்டு இது என்ன? இந்த உபதேசம் எப்படிப்பட்டது தெரியுமா? எல்லாரும் ஏற்கனவே பேயை கண்டா பயப்படுவாங்க. அந்த தேவாலயத்துல அத்தனை நாள் அந்த பேய் இருந்தும் ஓடல. அந்த மனுஷனை விட்டு அந்த அசுத்தாவி யாரும் இதுவரைக்கும் துரத்தவே இல்லை. அது எத்தனை நாள் இருக்குதோ தெரியல. அது நல்லா சொகுசா குடியிருக்கு. ஆனா இதுவரையிலும் எந்த பாஸ்டரும் செய்யாத, எந்த ஆசாரியனும் செய்யாத, எந்த ஜெபாலயத்து தலைவனும் செய்யாத ஒரு காரியத்தை இயேசு என்ன செய்தார்? செய்தது மட்டும் இல்ல, அவர் சொன்ன உபதேசம் தெரியுமா? பேசாமல் இவனை விட்டு போ. இது என்ன புது உபதேசம்? ஒரு புதிய உபதேசம் என்ன தெரியுமா? நீங்களும் கூட இந்த உபதேசத்தை பண்ணலாம். பேசாம இவனை விட்டு என்ன செஞ்சிரு. உங்க மகன் உங்ககிட்ட சண்டைக்கு வந்துகிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் பக்கம் திரும்பி இல்லை, அந்த பக்கம் போய் பிசாசே ஒழுங்கா இவனை விட்டு என்ன செஞ்சிரு, போயிடு போயிடு. நான் அப்படிதான் 2 நாள் முன்னாடி பண்ணேன். பாத்ரூம்ல இங்க வெளியில சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. நான் பண்ணு, ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் இயேசுவின் நாமத்துல போ பிசாசு. அல்லேலூயா. நான் ஃபாலோ பண்ற மெத்தட் இதுதான். அல்லேலூயா. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், ஏதாவது ஒரு போராட்டம்னு வச்சுக்காங்க, யாராவது சிங்கம் மாதிரி சீறிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோ, பிசாசே அங்கே நில்லு. சத்தமா சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. சத்தமா மட்டும் என்ன சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. இருதயத்திலே என்ன செய்யணும்? ஓடிரு ஓடிரு. இவளை விட்டு ஓடிரு, இவனை விட்டு ஓடிரு ஓடிரு. நிக்காத, இங்க நிக்காத. அவன் கேட்பான், என்ன வாய்க்குள்ளேயே பேசிட்டு இருக்க, என்ன வாய்க்குள்ளேயே பேசிட்டு இருக்க. அப்படியே சாந்தமாயிடுவாங்க, அப்படியே சாந்தமாயிடுவாங்க. அது உள்ள இருக்கிறதுனாலதான் அலக்கழிக்குது, அது உள்ள இருக்கிறதுனாலதான் நம்மளை வேதனைப்படுத்துது, அது உள்ள இருக்கிறதுனாலதான் சகலத்தையும் பண்ணுது. அதை நீங்கள் கடிந்து கொள்ளுவீர்களானால், பைபிள்ல போட்டிருக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. எதிர்த்து நிக்கிறவனுக்கு நீங்க பயந்துட்டு இருக்கிறதுனாலதான்
நீங்க மாம்சத்தின்படி போர் செய்கிறதுனாலதான் அவன் என்ன பண்றான், இன்னும் வல்லமையா போர் செய்யறான். நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலன் உள்ளதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களோடு நாம் என்ன செய்யணும் தெரியுமா, எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாக வேண்டும். அல்லேலூயா. படிமா இந்த போதகம் புதிய உபதேசமா இருக்கிறது. அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் என்ன செய்கிறார், கட்டளை இடுகிறார். ஏசப்பாவுக்கு அதிகாரத்தை பிதா கொடுத்துட்டாரு, நமக்கு தான் ஒரு அதிகாரமும் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ? ஆண்டவராய் லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். அந்த 70 பேரும் இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே உமது நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. நாமம் என்றால் பெயர். இயேசுவுடைய பெயரை சொன்னா பிசாசு உங்களுக்கு என்ன செய்யும், கீழ்ப்படியுமா கீழ்ப்படியாதா? கீழ்ப்படியும். போனா போதும். எதை சொன்னா இயேசுனுடைய பெயரை சொன்னார். இயேசுவினுடைய பெயரை சொல்லிக் கொண்டே இருங்கள். பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு, அப்பா நீ என்ன சொல்ற, ஒரு பெரிய அதிகாரியுடைய பெயரை நம்ம சொன்னா இந்த கீழே இருக்கிற ஆளு கீழ்ப்படியுமாதா? கீழ் ஒரு எம்எல்ஏ சொல்றாரு, போய் அந்த ஆளுகிட்ட போய் நீ சீல் வாங்கிக்கவான்ட்டு நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம். எம்எல்ஏ சொன்னாருன்னு போட்டு தருவாங்களா தரமாட்டாங்களா? தருவாங்க. அல்லேலூயா. அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எம்எல்ஏ அல்ல, அதை பார்க்கிலும் பெரியவர். அல்லேலூயா. அவர் அதிகாரமுடையவர். அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் கடிந்து கொள்வீர்களானால் அசுத்தாவிகள் உங்களுக்கும் என்ன செய்யும், கீழ்ப்படி. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு அந்த அதிகாரத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா? யாராருக்கெல்லாம் பிசாசின் மேல் அதிகாரம் இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. யாராருக்கெல்லாம் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார்? அல்லேலூயா. நான் பிசாசை ஜெயிப்பேன், பிசாசு எனக்கு கீழ்ப்படியும், கீழ்ப்படுகிற அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிசாசின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவராய் இயேசு நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம அந்த அதிகாரத்தை என்ன செய்யணும் தெரியுமா, பயன்படுத்தணும். அதிலே 10 லூக்கா 10:19 வசனத்தை வாசிங்களே. இதோ சர்ப்பங்களையும், அப்படின்னா போய் பாம்பையும் மிதிக்காதீங்க, தேளையும் என்ன பண்ணாதீங்க, மிதிக்காதீங்க. என்னத்தை மிதிக்காதீங்க? சர்ப்பம் என்ன தெரியுமா? பிசாசு, வலு சர்ப்பம். பெரிய வலு சர்ப்பத்தை கண்டேன் அப்படின்னு போட்டிருக்குல்ல, அந்த வலு சர்ப்பத்தினுடைய செயலை மிதிக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 14 சொல்லிருக்கு தெரியுமா, சீக்கிரமாய் சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நசுக்கி போடுவார். யார் கால கீழே? நம்முடைய கால்களுக்கு கீழே நாம நசுக்குவோம். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பா ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்லி கொடுத்து முடிச்சாரு. அப்போஸ்தலர் 26:18. 26:18. அவர்களை என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும்
சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு என்ன செய்யணும்? திரும்பும்படிக்கும் திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், விசுவாசிகளே, ஊழியக்காரங்களே, நமக்கு வேலை என்ன தெரியுமா? சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்து ஜனங்களை என்ன செய்யணும்? தேவனிடத்திற்கு திருப்பணும். அல்லேலூயா. யாருடைய அதிகாரத்தில் இருந்து? சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்து தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, உலகத்தில் இருக்கிற சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்துட்டு சாத்தான் சொல்றபடி எல்லாம் செய்கிற ஜனங்களை நாம் தேவனிடத்திற்கு திருப்ப வேண்டும். அதற்காக தான் பவுலை தெரிந்து கொண்டார். அதற்காக தான் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா?